நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். நீங்கள் ரத்த தானம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு டாக்டர் கிட்ட ஆலோசனைகள் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு. நம்பர் அதே தான் 2271 மற்றும் 2271 என்ற எங்களுக்கு வெளியுறவுகள் 0413 என்ற கோட் நம்பரை டயல் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினம் முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு நம்ம கூட பதில் சொல்ல காத்துட்ருக்காங்க புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நிலையத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். சார், இப்போ ரத்த தான தினம் நாளைக்கு கொண்டாடப்படுது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்வி தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ரத்த தானம் அப்படின்னா என்ன? உலக ரத்த தான தினம் ஏன் கொண்டாடப்படுது? ஏன் ஜூன் 14 உலக ரத்த தான தினம் கொண்டாடப்படுது? அந்த டேவோட ஸ்பெஷல் பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுங்கள் சார். இரத்த தானம் என்றது ஒரு சிறந்த தானம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி, உயிர் காக்கும் உதவி. அது ஏன் இரத்த தானம் பண்ணணும்? ரத்தம் ஒரு மனிதன் கொடுக்கறது மூலியமாக தான் இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியும். யாரெல்லாம் இரத்த தானம் கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ml ஒரு மனிதன் இரத்த தானமாக கொடுக்கலாம். சரி. வெயிட் மினிமமாக அவங்களுக்கு ஒரு 45 50 கிலோ இருந்தால் மட்டும் போதும். ஏன் இரத்த தானம் தினத்தை கொண்டாடுறோம்? ஃபஸ்ட்டு ஏன் கொண்டாடக்கூடாது? இரத்த தானம் அவங்க ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க, அவங்கள நம்ம கொண்டாடணும். அதை தவறவே கூடாது. கண்டிப்பாக அதை தவறக்கூடாது. ஸோ கார்ல் லான்ஸ்டெய்னர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஏபிஓ பிளட் குரூப் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ரத்தம் குரூப் என்னான்னு கேட்டிங்கன்னா OA, அதை கண்டுபிடித்தவர் அவர் தான் ஃபாதர். அவர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஓ சிஸ்டமை கண்டுபிடிச்சார். அதனால இந்த வேர்ல்டு பிளட் டோனார் டே ஜூன் 14 கொண்டாடப்படுது. ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த தான ஆர்வலர்களை, தன்னார்வலர்களை கொண்டாடுறதுக்காக, மேலும் ஊக்குவிக்கணும். அவங்கள கூப்பிட்டு ஒரு வாரத்தை பாராட்டினா இன்னுமே அவங்க இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு வருவாங்க அவங்க. ப்ளஸ் இரத்த தானத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு, இரத்த தானம் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும், மற்றவங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும், உங்கள் உடல் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்குது, அது சம்மந்தமாக சொல்லுது. பிளட் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் ரத்தம் எந்த அளவுக்கு கிருமி தொற்று இல்லாமல் இருக்குது அப்படின்றத கண்டறிகிற ஒரு டெஸ்ட்டாகவும் ரத்த தானம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கொடுக்கப்பட்ட ரத்தம் சோதிக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு தான் இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகுது. எவ்வளோ சேஃபாக இருக்குது உங்கள் ரத்தம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரத்த தான தினத்தை எல்லாருமே கொண்டாடணும். சரிங்க சார், ரொம்ப ப்ரீஃபாகவே சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி இதுதான். ரத்த தானம் யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, என்ன வயசு வித்தியாசம் இருக்குது அதில்? அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யலாம், செய்யக்கூடாது? ரத்த தானம் ஏற்கனவே முன்னாடியே கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா மினிமம் வெயிட் அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய குவாலிட்டி, ஏன்னா ஹீமோக்ளோபின்னு ஒன்று இருக்கும், அது மினிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுடைய உடம்பு தகுதி என்ன இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஸோ மினிமம் வெயிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 45 50 கிலோ இருந்தால் போதும், நீங்கள் ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானத்தில் வகைகள் இருக்குது. நீங்கள் ரத்தம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 350 ml ஒரு பேக்கில் எடுப்போம். எடுக்கப்பட்ட ரத்தத்தில் இன்னும் நிறைய பைகள் இருக்கும். ரத்த தானம் கொடுத்தவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். நேயர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அந்த பையில் பார்த்தீங்கன்னா 3 பைகள் இருக்கும். அதில் மஞ்சள் கலர் பிளட்டும் இருக்கும். அது பேர் பிளேட்லெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரத்த தானத்தில் பிளேட்லெட், பிளாஸ்மா, ஹோல் பிளட் அப்படி சொல்லிட்டு 3 வகையாக பிரித்து அந்த ரத்த தானத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 45 50 கிலோ ஒரு எடை இருந்தால் அவங்க போதும். ஹீமோக்ளோபின் அடுத்தது சொன்னோம் இல்லைங்களா, ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12.5க்கு மேலே இருந்தால் போதும். 12.5க்கு மேலே இருந்தால் போதும், நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க. ஸோ லைக் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் 2 பேருக்குமே, அதாவது பெண்களுக்கு கம்மியாக, சிலவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க, பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லையா சார், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹீமோக்ளோபின் ஏற மாட்டேங்குதுன்னு. 12.5க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் ரத்த தானம் பண்ண முடியும். ஒரு வேளை இல்லைன்னா அதுக்குரிய வழிமுறைகளையும் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். பயப்பட வேண்டாம், நீங்கள் எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, நான் ரத்த தானம் கொடுக்க போனேன், எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அதுவும் முக்கியமாக பெண்கள் பயந்துடுறாங்க. ஸோ நீங்கள் இது வரும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது உங்கள் உடலுடைய சோகை எவ்வளோ இருக்குது அப்படின்றதும். அடுத்தது ரத்த தானம் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கணும்.
நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் நைட்டு நல்லா தூங்கி இருந்துருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்துருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நிறையா பேர் டோனாஸ், அதாவது தன்னார்வலர்கள், ரத்த தான தன்னார்வலர்கள் சிதம்பரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு காலைல வந்து நிற்பாங்க. சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதால இந்த சரௌண்டிங் ஏரியாவில் வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ ட்ராவல் நைட்டு ஃபுல்லாக கண்ணை முடிச்சு ட்ராவல் பண்ணிட்டு காலைல வந்து ரத்த தானம் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் சோர்வு நிலையில் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நல்லா வாட்டர் காலையில் நல்லா குடிச்சிருக்கணும். ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கூடாது, காலையில் அன்னைக்கு கண்டிப்பாக கூடாது. அப்புறம் வந்து ஆல்கஹால் அந்த பழக்கமும் கண்டிப்பாக கூடாது. அப்படி இதுதான் பேசிக் திங்ஸ். இதில் தான் ரத்த தானம் கொடுக்கறதுக்கான பேசிக்கான தகுதிகள். யாரெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆண், பெண், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே கொடுக்கலாம். நீங்கள் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். சில நாள்பட்ட நோய்கள் இருக்கும், லைக் கார்டியோவாஸ்குலர் நோய், சிலவங்களாம் வந்து நெஞ்சடைப்பால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்களே உங்களை பரிசோதனை பண்ணி, எப்படிங்க, நாங்களே உங்களை பரிசோதனை பண்ணுவோம். நீங்கள் வந்தோடனே ரத்த தானம் நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்களே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்போம், உங்ககிட்ட கேள்விகள் கேட்போம், 1-to-1 உங்களை கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங் கொடுத்துட்டு நீங்கள் உடல் தகுதி இருந்தால் மட்டுமே ரத்த தானம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். பயப்படாமல் தாராளமாக நீங்கள் வந்து எங்களை அணுகலாம். உங்களுக்கு ரத்த தானம் கொடுக்க விரும்பலை, நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சின்னு போகலாம் வந்தேன் அப்படி சொன்னால், யூ ஆர் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். ஜஸ்ட்டு வாக்கின் மாதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரத்த வங்கி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு போகலாம். ரத்த தானம் கொடுக்கணும்னு நீங்கள் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு சின்னதாக ரத்த தானம் பற்றி என்னது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இட்டுட்டு வரலாமா, ஒரு ஃபார்ம்ஸு நீங்கள் வந்து முன்பதிவு கூட பண்ணிக்கலாம் எங்ககிட்ட. ஓகே டாக்டர், இன்னொரு இப்போ நீங்கள் சொன்னீங்க 50 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதை தாண்டி இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? மினிமம் அது மினிமம் 45 to 50. ஸோ அது கீழே இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. 45 கீழே இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய உடல் எடைன்றது பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸோட சம்மந்தப்பட்டது உடல் எடை. ஸோ அது அவங்க சத்துக்களும் சேர்த்து அதை உள்ளடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. ரத்த தானத்தோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? உங்களை நீங்கள் மேம்படுத்துறது தான். உங்கள் மனநிலையை மேம்படுத்துறது, உங்கள் உடல்நிலையை மேம்படுத்துறது, அது மூலிமா உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலான்றது தான் ரத்த தானோடைய உண்மையான உள்நோக்கம். அது இன்னொருத்தவங்களையும் காப்பாதுன்றது அடிஷ்னல் பெனிஃபிட். கண்டிப்பாக சார், சூப்பராக சொன்னீங்க. இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி தான் சார். அதாவது ரத்தம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம், ரத்தத்தோட முக்கியத்துவம் பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லிவிடுங்க. ரத்தம் நம்ம உடல், நம்ம பார்த்தீங்கன்னா ரத்தம் இல்லைன்னா நம்ம கிடையாது. கண்டிப்பாக ரத்த சம்மந்தப்பட்டது தான் எல்லாருமே. ஸோ ரத்தத்தால் தான் ப்ராமிஸே பண்ணுவோம். நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரத்தம் என்ன பண்ணுது பேசிக்காக, நம்ம உடம்புல வந்து 5-6 லிட்டர் ரத்தம் வரைக்கும் இருக்கும். அது என்ன பண்ணும் பேசிக்காக, ஆக்சிஜனை எடுத்துன்னு போயிட்டு உறுப்புகளுக்கு சேர்க்கும். கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள் இருக்குது இல்லைங்களா, நல்ல காற்று வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வேணும். காற்று சுவாசிக்கிறோம், இந்த காற்றுல எங்கே போகுது, உடலுக்கு உறுப்புகளுக்கு போகுது, மூளைக்கு போகுது, கண்ணுக்கு போகுது, ஹார்ட்டுக்கு போகுது, கிட்னிக்கு போகுது, எல்லாத்துக்கும் போய் சேருது. அதோட அசுத்தங்கள் அது மறுபடியும் ரத்தத்தில் கடந்து யூரின் வழியாக வெளியே வந்துடுது. அப்புறம் ரத்தத்தில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது மூலயமா உங்கள் உடல் மேம்படுது. ஸோ ரத்தம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் புதுசாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது ரத்தம் இந்த வேலைகளை செய்கிறதால இது ரொம்ப முக்கியம். அதை சுத்தமாகவும் தூய்மையாகவும் புதுசாகவும் கரெக்டான அளவில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே சார், இப்போ என்னோட அடுத்த கேள்வியும் கேட்டுறேன். இப்போ ரத்தத்தில் இருக்கிற வகைகளை பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறைய வகைகள் இருக்குது ரத்தத்தில். அந்த ரத்தத்தில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது, அதில் எளிதாக கிடைக்கக்கூடிய ரத்த வகை எது, அரிய வகை ரத்த பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுங்க. ரத்த வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், அது காமனாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏ, பி, என்னோட ரத்தம் ஓ பாசிட்டிவ். அந்த மாதிரி உங்கள் ரத்த குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஐடி கார்டுலேயுமே இருக்கும் ரத்த குரூப். கண்டிப்பாக ஆமாம். ஸோ லைக் ஏ இருக்குது, ஓ இருக்குது, பி இருக்குது, ஏபி இருக்குது. அதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நான் ஏ பாசிட்டிவ், நான் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓ நெகட்டிவ் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ ஏ, பி, ஏபி, ஓ. அப்புறம் RH நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறீங்களா. பிளட் குரூப் சிஸ்டம்னு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் 2 பிளட் குரூப் சிஸ்டம் பற்றி பேசியிருக்கேன். பாசிட்டிவ் ஒன்று சொன்னேன், நெகட்டிவ் ஒன்று சொன்னேன், ஏ சொன்னேன், பி சொன்னேன். இதில் 2 பிளட் குரூப் சிஸ்டம் அடங்கியிருக்கு. ABO பிளட் குரூப் சிஸ்டம், RH பிளட் குரூப் சிஸ்டம். ரெண்டுமே வந்து நம்ம அதாவது நம்ம ரத்தத்திலே கோட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 29 வகையான பிளட் குரூப் சிஸ்டம் இருக்குது. டஃபி அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்தியாவிலேருந்து இந்திரான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சாங்க ஒரு பிளட் குரூப் சிஸ்டம். இதுதான் மேஜர் பிளட் குரூப் சிஸ்டம், ABO சிஸ்டம், RH சிஸ்டம். ஸோ இதுதான் ரத்த வகைகள். மோஸ்ட் ஆஃப் காமன்லி பார்த்தீங்கன்னா லைக் காமன் குரூப்
காமனாக கிடைக்கக்கூடிய குரூப் பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் பாம்பேன்னு ஒரு குரூப் இருக்குது. பாம்பே பேஷண்ட்டு எங்ககிட்ட ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், ரேர் பிளட் டோனர் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு. பாம்பே அப்புறம் ஆர்ஹெச், இப்போ ஆர்ஹெச் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தீங்களா, அதில் நல்லு ஆர்ஹெச் இருக்காது. அப்போ அது ரொம்ப ரேர். தனியாக ஒரு ரெஜிஸ்டர் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டுருப்போம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரசவத்தில் ஒரு அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரத்தம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இல்லை ரத்தப்போக்கு ஆகிட்டு இருக்கு, அடிபட்டிருக்கு ஒருத்தருக்கு பாம்பே பிளட் குரூப்பில் இருந்தேன்னா பாம்பே பிளட் குரூப்பை கொடுத்தா தான் அவரை வந்து காப்பாற்ற முடியும். மற்ற எந்த பிளட் கொடுத்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. நான் நினச்சாலும் ஓ பாசிட்டிவ் சார் நான் கொடுக்குறேன் சார், நான் டோனார் சார், எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் சார், நான் கொடுத்து காப்பாற்றுறேன் சார் சொன்னால் முடியாது சார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ரேர் பிளட் குரூப். அது தெரிஞ்சு அவரை விழிப்புணர்வாக அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியும் அவருக்கு? ஒரு வாட்டி அவர் முன் வந்தால் தான் தெரியும். இதுதான் வந்து ரத்த தானத்தோட சிறப்பு. தான் முன் வந்து என்னோடய பிளட் குரூப் என்ன சார், நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன், இல்லை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாம்பே சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, உங்களுடைய பிளட் குரூப் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து நாளை பின்ன எதனா தேவைப்பட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த கேள்வி என்னென்னா சார், இந்த ரத்த குறைபாடு இருக்குல்ல நம்ம உடம்புல அதிகமாக வருது ஓகேங்களா, இந்த ரத்த குறைபாடு ஏன் வருது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வரும்? ரத்த சோகைன்னு சொல்லலாம். அந்த ரத்த குறைபாடு, ரத்த சோகை ரெண்டுமாவே சொல்லலாம். ஏன் ரத்த சோகை வருது அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்துக்கள், தாது பொருட்கள் இருக்குது இல்லைங்களா ரத்தத்தில், அயன் தாது பொருள் இருக்கும், B12 தாது பொருள் இருக்கும். சில காரணங்களுக்காக இது கம்மியாக இருக்கும் நம்ம உடம்புல. என்னென்ன காரணங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஊட்டச்சத்து கம்மி, சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஃபஸ்ட்டு, லைக் சரியான சாப்பாடு இல்லை, சாப்பிட்றாங்க ஆனால் சரியான சாப்பாடு இல்லை. அடுத்தது சாப்பிடவே மாட்டாங்க சில பேர். இன்னொருத்தவங்க தேவையில்லாத சாப்பாடு நிறையா சாப்பிட்றாங்க, கரெக்டான சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. சிலவங்களுக்கு மரபணு நோய்கள் இருக்கும். ஸோ நோய்கள் பாட்டை வச்சுட்டு இதுதான் ரொம்ப காமன். சாப்பிடாதும் தேவையில்லாத பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றது தான் ரொம்ப காமன். ஸோ அயன் சத்து என்னென்ன பொருள் இருக்குமோ அதை சாப்பிடாம நீங்கள் பீஸாவில் லைக் உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ உங்களோட வாய் ருசிக்காக நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள் உங்களுக்கே சில சமயங்களில் யமனாகவும் வந்து அமையலாம். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் காரணங்கள். என்னென்ன பிரச்சனைகள் வரும் ரத்த சோகையால்? ரத்த சோகையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிர் நிலமாக மாறிடுறீங்க, நீங்கள் வெளுத்து போயிடுறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணை லைக் கண்ணெல்லாம் ரொம்ப ரத்த சோகையாக ரொம்ப வெளியுரிமையாக இருக்கும். உங்கள் நகங்கள் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உடஞ்சி போகும், வெள்ளையாக இருக்கும். ஆளே நீங்கள் ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அதிகமாக கோவம் வரும் உங்களுக்கு, எது சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், நிறையா மூச்சு வாங்கும். இப்போ நானும் ஒரு ரத்த சோகை ஆளுங்களும் கூட நடந்தாங்கன்னா அவருக்கு அதிகமாக மூச்சு வாங்கும். ஓகே, அவருக்கு மட்டும் மூச்சு வாங்கும், படிக்கட்டு ஏற முடியாது அவரால், ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இதய ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ அது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். அதை நம்ம வந்து உடனே டாக்டர்கிட்ட நம்ம பார்க்கணும். ஸோ உடம்புல எப்பவுமே ரத்தம் அந்த சீரான அளவில் இருந்துகிட்டே இருக்கணும். சீரான அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அதிகமும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். சார் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னா, நம்ம உடம்புல வந்து ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு வகைகள் சாப்பிட்லாம்? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரத்த சோகையால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம சரி பண்ணணும்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட நிறைய உணவுகளை நம்ம சாப்பிட்டாகணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை சொல்லிவிடுங்க. ரத்தம் அதிகரிக்க அயன் சத்து எதில் அதிகமாக இருக்கோ அந்த பொருட்கள்லாம் உட்கொண்டா கொஞ்சம் ரத்தம் சுரக்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அயன் சத்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளில் முக்கியமாக முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ராகி வித் முருங்கைக்கீரை அடையாளம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட், மாதுளம்பழம், அடுத்தது நெக்ஸ்ட்டு உலர் திராட்சை. நம்ம அப்படியே சாப்பிடலாமல ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு? உலர் திராட்சை அப்படி தாங்க சாப்பிடணும். உலர் திராட்சை ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் ரத்தம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது நட்ஸு ஊற வச்சு சாப்பிட்லாம். உலர் திராட்சையே மோஸ்ட்லி யாரும் ஊற வைக்க மாட்டாங்க, அப்படியே தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஆப்பிள் அது சாப்பிட்லாம். நீங்கள் பீன்ஸ் சாப்பிட்லாம். கொண்டக்கடலைலாம் இருக்குது இல்லைங்களா, அதுவுமே கொஞ்சம் ரத்தம் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மோஸ்ட்லி. ஸோ நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் வெஜ் ஐட்டம் இல்லைங்களா. நான்வெஜ் ஐட்டமில் என்னென்ன பார்த்தீங்கன்னா லிவர், ஈரல்,
அப்புறம் சவுரொட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. லிவர் சவுரொட்டி நீங்கள் சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷு, எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் சாப்பிட்லாம். மத்தி மீன் வகைகள் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. மத்தி மீன் வகைகளும் எல்லா மீனுமே சாப்பிட்லாம். ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மீன் எதுவுமே கிடையாது. மீன்கள் நிறையவே சாப்பிட்லாம். முட்டை, பால் இதெல்லாம் எடுக்கும் போது இந்த அயன் சத்து கிடச்சி உங்கள் உடம்புல ரத்தம் நல்லா சுரக்கும். உங்கள் மஜையிலேருந்து, எலும்பு மஜையிலேருந்து ரத்தம் நல்லா சுரக்கும். ப்ளஸ் ஃபோலேட்டுன்னு சொல்லுவோம். இந்த மஜையிலேருந்து சுரக்கிறதுக்கு ஃபோலேட், விட்டமின் B12ன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஊட்டச்சத்து தான். அது பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் முட்டை அப்புறம் மீன் இதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அந்த ஃபோலேட்டு. எவ்வளோ நாள் சாப்பிட்டா நம்மளுக்கு தெரியும் சார்? இப்போ ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கலாம், நான் இந்த உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா அப்போ எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும் சார். நீங்கள் சரி விகிதமான உணவு 10 நாள் எடுத்தாலே உங்கள் உடம்புல மாற்றம் உங்களுக்கு தெரியலாம். எக்ஸாம்பிள் வெயிட் லாஸில் நிறைய, இப்போ வெயிட் லாஸில் இல்லாதவங்களே கிடையாது தான் சொல்லலாம். எல்லாருமே இப்போ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கும் நம்ம. ஸோ டயட்டில் வந்த உடனேமே அவங்க மூஞ்சில் ஒரு தேஜஸ், ஒரு பளபளப்பு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க உடல்நிலை இம்ப்ரூவ் ஆகிறது அவங்களே தெரியும். நல்லா இருக்கேன், நான் டயட்டில் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். 1 மாதம்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரத்தம் உற்பத்தியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். தொடர்ந்து ஒரு 3 to 6 மாதமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள். கண்டிப்பாக சார். இப்போ அடுத்த கேள்வி கேட்டுறேன். இப்போ ரத்த தானம் செய்யறதால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியலை. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் முன்னுருவாங்க. ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ரத்த தானம் செய்கிறதுல உங்களுக்கு என்ன பர்சனலாக, நான் ரத்த தானம் கொடுக்குறேன், எனக்கு என்ன நன்மை இருக்குது, மற்றவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, சமுதாயத்துக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது, நான் வந்து ரத்த தானம் கொடுத்துட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். ஓகே, நம்மளுக்கு வந்து ரத்த தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மன நிறைவு வரும். நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்மளை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம கிட்டேருந்து வரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். காசு பணம் இல்லை, அது தேவையில்லை. ஹெல்ப் பண்ணனா நான் நினச்சாலே போதும், என் ரத்தம் இருக்குது எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு நினைவு வரும் உங்களுக்கு. அடுத்தது உங்கள் உடல் இடை பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் தேரும் நல்லா. ஏன்? புதுசாக ரத்தம் சுரக்குது இல்லைங்களா, அந்த புது ரத்தத்தில் அதிகமான இம்யூனிட்டி இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்து பொருட்களை நல்லா இழுக்கும் உங்கள் பிளட்டு. நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அதுலேருந்து நல்லா இழுத்து உங்கள் உடலை நல்லா பராமரிக்கும். ஹார்ட் நல்லா வேலை செய்யும். இதயம் நோய் வந்து கம்மியாகிறதுக்கு ரிசர்ச் பண்ணியதுலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிசர்ச் அடிப்படையில் உங்களுடைய ஹார்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு நெஞ்சு அடைப்பு வரக்கூடிய இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை இன்சிடென்ட்ஸ் கம்மியாக இருக்குது ரத்த தானம் கொடுக்குறதால. அடுத்தது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக ஆகும். வராதுன்னு சொல்ல முடியாதுங்க, கம்மியாகும். கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக வரது தானே தொடர்ந்து நீங்கள் கொடுக்குறது மூலிமா. முக்கியமாக வந்து ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ரத்தம் வந்து அடர்த்தி ஆகிடும் நாளடைவில். பாலிசைத்தீமியான்னு சொல்லுவோம். அடர்த்தி தன்மை அதிகமாகிடும். எக்ஸ்ட்ராவாக அவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க, இல்லை அதிக பொல்யூஷனில் இருக்காங்க, இல்லை அன்ஹெல்த்தி டயட் ஹேபிட்ஸில் இருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு இந்த அடர்த்தி ஆகிடும். அவங்க ரத்த தானம் கொடுக்குறது மூலிமா அந்த நோயும் ப்ரிவெண்ட் பண்ணி, அதாவது தடுக்கப்படுது ரத்த தானம் கொடுக்குறது மூலிமா. அடுத்தது மற்றவங்களுக்கு என்ன சார் லாபம்? ஒரு குழந்தைய உங்கள் 350 ml கொடுத்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைய காப்பாற்றலாம். நீங்கள் ஒரு அடல்ட்டு, நீங்கள் உங்கள் ரத்தம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தீங்களா? நான் உங்களுக்கு சாதாரண ரத்தம், மஞ்சள் ரத்தம், அப்புறம் பிளாஸ்மா உரைய வைக்கும் ரத்தத்தை. அதெல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களால் 3 உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுக்கு முக்கியமான விஷயம், ஆக்சிடென்ட்ஸ் எமர்ஜென்சியில் சாதாரணமாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரத்தம் கொடுத்தே உங்களால் காப்பாற்ற முடியும். ஒரு கை உடஞ்சிடுச்சு, அவருக்கு ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு கட்டு போட்டு ரத்தம் ஏற்றினாலே ஒரு உயிரை வந்து காப்பாற்றிடலாம். ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்து ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு பேசலாமா உங்ககிட்ட? வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பாலமுருகன் பேசுறேன்யா. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரிங்கய்யா, பேசுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா தான் காலில் காயா இருக்கு, நீ மாத்திரை சாப்பிட்டுக்கிறேயா? சரிங்க. மாத்திரை சாப்பிட்டாலே வந்து எனக்கு நகமெல்லாம் சரியா வளர்த்துல, சத்து இல்லை உனக்கு உடம்புலன்னு சொல்லிட்டா டாக்டர். சரிங்க. இப்ப ஐயா சொல்றத கேட்டு டெய்லிங்க அப்ப நான் 3 to 4 வரைக்கும். சரி. நேத்து வந்து சித்தார்த்தன் ஐயா பேசினாரு, கேட்டேன். சொல்லுங்க சார், ரத்தம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இப்போ என்னன்னா இந்த சத்து இல்ல உலர் திராட்சை, நம்ம மாதுளம்பழம் சாப்பிடுனீங்க, அதெல்லாம் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஐயா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஐயா. உங்களுக்கு ஐயா சத்து இல்லையா? எனக்கு சத்துக்காக என்னையா சாப்பிடலாம்? கண்டிப்பா நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது உங்கள் டயட்டை சரி விகிதமாக பிரிச்சுக்கிங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது, நான் சாப்பிட்றதுக்கு பயப்படுறேன்ற அச்சப்படலாம் வேண்டாம். ஒரு காயம் மோஸ்ட்லி சுகர் இருந்தால் வரலாம். உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் 165 இருக்கியா? சாப்பிட்ட பிறகா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 95ன்னு சொன்னாங்கய்யா. சரிங்க.
சாப்பிட்டதுக்கு அப்புறம் 165 சொன்னாங்கய்யா. பரவாயில்ல, கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கீங்க. உப்பு வந்து 27 இருக்கு சொன்னாங்கய்யா. சரிங்க ஐயா. ஸோ வந்து 130 சில்றேன். சரிங்கய்யா. சரிங்க ஐயா. நீங்கள் உங்கள் வயசு ஐயா? ஐயா வயசு எனக்கு 54ங்கய்யா. நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க ஐயா. இந்த பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல சத்தான பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கிங்க, இன்னொரு பகுதி ப்ரோட்டீன், அதை கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்லாம். இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு லைக் நம்ம பாதாம் பிஸ்தாலாம் இருக்கீங்களா, இதெல்லாம் கலந்து ஒரு சரிவிகித உணவாக சாப்பிடுங்க. நீங்கள் வெறும் சோறாக சாப்பிட்றது, வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது, வெறும் நட்ஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தட்டில் பிரித்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் சத்தை நாளடைவில் இம்ப்ரூவ் ஆகி உங்கள் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகி உங்கள் காயங்கள் ஆறும், உங்களும் உடல்நிலையும் தகுதியாகவும் நீங்களும் ரத்த தானம் பண்ணலாம். ரொம்ப நன்றியா. ஓகேங்க, ரொம்ப நன்றி சார். டாக்டர் இப்போ நிறைய கேட்டாங்க, பார்த்துருப்பீங்க என்னென்ன உணவு வகைகள் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த கேள்வி கேட்டுறேன். நம்ம அடிக்கடி ரத்த தானம் செய்யறதால உடம்பு பலவீனமாகும்னு சொல்கிறாங்களே சில பேர், அது உண்மையா? அடிக்கடி ரத்த தானம் செய்யறதால நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அது முற்றிலும் தவறான மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். அது பேர் மித் பஸ்டர்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்னேன் உங்ககிட்ட, ரத்த தானம் கொடுக்கறது மூலிமா புது ரத்தம் உற்பத்தி ஆகுது. அதனால உடல் வந்து வீக்காக வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு அறியாமல் பயம் தான் ஒரு காரணம். லைக் எனக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயம். நீங்கள் முதல் முறையாக ரத்தம் கொடுத்துட்டு பயந்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பயந்துடுறீங்க. ஸோ அதையும் மீறி வந்து நீங்கள் ரத்த தானம் கொடுத்துட்டு உங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் நல்லாவே தேறி வரும். இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள் வழங்க கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. KFM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். சார், நிகழ்ச்சியில் ஒரு நேரம் பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சேகர் சார், டாக்டர் பேசுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லிடுங்க. டாக்டர், எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க மேடம். முதல் கேள்வி, இந்த பிளட்டை நம்ம டொனேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பிளட் டொனேஷன்ல ரேர் குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரேர் குரூப்ஸாக இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய குரூப்ஸ் என்னென்ன, அது ஒண்ணு. ரெண்டாவது, பிளட் டொனேட் பண்றாங்க சில பேர் பிளேட்லெட்ஸ் டொனேஷன் அப்படின்னும் சொல்றாங்க. அது சிலருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்கு, கொடுத்தா அவங்களுக்கு அந்த சக்தி அப்படிங்கிறது போயிடுமோ அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுல இருக்கக்கூடிய சில டிராபேக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து, ஒரு ஹெல்தி மென் இருக்கிறாங்க ஒரு விமன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிளட் டொனேட் பண்ணினா பிறகு தங்களுடைய பிளட்டை ரீகெயின் பண்ணறதுக்கு எவ்வளவு நாள் அப்படிங்கிறது ஆகும். அண்ட் பிளட் டொனேட் பண்ணறதுனால நமக்கு ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது உடல் ரீதியாக இருக்கா, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சேகர் சார், நீங்க ஒவ்வொரு கேள்வியாவே கேட்டுக்கலாம். ஏன்னா இத்தனை கேள்வியை வந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணி அவங்க ஞாபகம் வச்சு சொல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ரேர் பிளட் குரூப் பற்றி நம்ம பார்த்தோம் முன்னாடியே சார் கேள்வி. ஸோ லைக் ரேர் பிளட் குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா RH நல்னு சொல்லியிருந்தேன், அப்புறம் பாம்பேன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ரேர் பிளட் குரூப் ரெஜிஸ்டர்னே இருக்குது. ஒரு பாம்பே பிளட் குரூப் ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு நோயாளியோ இல்லை நார்மல் மக்களோ அடிபடுறாங்க அப்படின்ற போது அவங்களை காப்பாற்றுறதுக்கு அதிலேருந்து தான் கூப்பிடுவோம் நாங்கள். ஸோ இதுதான் ரேர் பிளட் குரூப் பற்றின ப்ரீஃபான விளக்கம். அடுத்தது பிளேட்லெட் டொனேஷன் பற்றி சொல்லலாம். தட்டணுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை பற்றி தட்டணுக்கள் இது ஒரு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. தட்டணுக்கள் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு SDPன்னு சொல்லுவோம், சிங்கிள் டோனார் பிளேட்லெட். இப்போது ரத்தத்தை 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான். சிவப்பணுக்கள் இருக்குது, அது ஹோல் பிளட். அடுத்தது மஞ்சள் ரத்தம் சொல்லியிருந்தேன், அதுதான் பிளேட்லெட். அப்புறம் பிளாஸ்மா, அதுவும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும், 2 மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த பிளேட்லெட் நார்மல் டொனேஷன் வரும்போதே உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கம்மிய லெவலில் கிடைக்குது. ஸோ SDPன்றது சிங்கிள் டோனார் பிளேட்லெட். ஒரு மெஷின் ஒன்று இருக்கும், அது வெறும் பிளேட்லெட்டை மட்டும் உங்கள் ரத்தத்துலேருந்து பிரித்து மற்ற ரத்தத்தை உங்களுக்கே அனுப்பிச்சிடும். ஸோ ரத்த தானத்தோடு அது ரொம்ப சிறந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேட்லெட் எடுக்கிறது மூலயமா கேன்சர் மோகினிய நோய்களுக்கு, கேன்சர் வந்துருச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த பேஷண்ட்ஸுக்கு. அவங்கள அப்போ தான் காப்பாற்ற முடியும். வெறும் பிளேட்லெட் மட்டும் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு. அவங்க நோயில் இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் அவங்க பிளேட்லெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சிங்கிள் டோனார் பிளேட்லெட் மூலிமா தான் அவங்களை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த பிளட் கொடுக்கறது ஏன் ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜருக்கு என்னென்ன தகுதி வேணும்னா, மினிமம் ஒரு 50 கிலோவாவது இருக்கணும். வெயிட்டு எவ்வளோ இருக்கணுங்க? மினிமம் ஒரு 50 கிலோவாக இருக்கும். உங்கள் பிளேட்லெட் கவுண்ட்டும் நல்லா இருக்கணும். உங்கள் பிளேட்லெட் கவுண்ட் ஒரு 1 lakh மேலேயாவது இருக்கணும் உங்களுக்கு. ப்ளஸ் அது ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி பண்ணுறோம்? உங்கள் ரத்தத்துலேருந்து
பிளேட்லெட்டை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ரத்தத்தை திருப்பி கொடுத்துருவோம். ஒரு லெவலுக்கு தான் எடுப்போம் இல்லைங்களா. அது எப்படிலாம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் 2 தடவை கொடுக்கலாம். வருஷத்துக்கு 24 தடவை மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வாரத்தில் 2 தடவை கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த வாரத்தில் இன்னொரு தடவை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரியே வருஷத்துக்கு எத்தனை தடவை கொடுக்கலாம்? 24 தடவை கொடுக்கலாம் மேக்ஸிமம் உங்களால். ஸோ இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கலாம். ஆனால் ரத்த தானம்ன்றது நார்மல் ரத்த தானம்ன்றது எவ்வளோ கொடுக்கலாம்? 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் ஆண்கள். பெண்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். ஆனால் இந்த பிளேட்லெட் டொனேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இது மூலியமாகவே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சேஃப் தான். ஏன் மக்கள் பயப்படுறாங்க? ஒரு மெஷின் வச்சுருக்கோம், எஸ்டிபி சிங்கிள் டோனார் பிளேட்லெட்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சிக்கிட்டு பேஷண்ட் ஹெல்ப் பண்ணணுன்னு முன் வந்து அந்த ப்ரொசீஜரை ஒரு 1 hour டாலரேட் பண்ணி உங்கள் பிளேட்லெட்டை தானமாக கொடுத்தா ஒரு கேன்சர் குழந்தையும் ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களும் காப்பாற்றப்படுறாங்க. ஸோ அடுத்த கேள்வி, மேடமோட அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து அவங்க ரத்தம் கொடுக்கறது மூலிமா என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், உங்களுக்கு வந்து உடல் நல்லா பராமரிக்கப்படுது, உங்களுக்கு கேன்சர் வகையான நோய்கள்லேருந்து கம்மியாகுது, உங்களுக்கு நெஞ்சு அடைப்பு வர ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாகுது, ப்ளஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. நான் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்கேன், ஒரு நன்மையை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது லைஃப்லாம் உங்களுக்கு நீடிக்கும். நல்லது பண்ணுறோம் நம்ம அப்படின்னா நல்ல வழிக்கு நீங்கள் முன்னேறி போகிறீங்க. ஓகே சார், நேரோட கேள்விக்கு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்விக்கு வாங்க. இப்போ நம்ம பாடலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம், அதாவது ரத்த தானம் செய்கிறத பற்றி. இப்போ ரத்த தானம் செஞ்சிட்ட பிறகு அந்த ரத்த தானம் செஞ்ச நபர் அந்த ஒரு நாளைக்கு என்னென்ன செய்யலாம்? அதாவது சில பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து ரொம்ப பயத்தில் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ணலாம் ரத்த தானம் செஞ்சிட்ட பிறகு, இந்த ஒரு நாளைக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணக்கூடாது அதை சொல்லிவிடுங்க. அருமை சார். ரத்த தானம் நீங்கள் கொடுக்குறீங்க, ரத்த தானம் கொடுக்கறது ஒரு 10 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆக போகுது, ஒரு 350 ml. ஸோ கொடுத்துற பிறகு அடிக்குவேட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். படுத்து தான் கொடுக்குறீங்களா? ரத்தம் படுத்து கொடுக்குறீங்க, படுத்தபடியே நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். உடனே எழுந்திருக்கக்கூடாது, முதல் பாயிண்ட்டு. ரத்த தானம் கொடுத்துட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை கொடுக்கும்போது பயப்படுறாங்க, 5ஆவது தடவை கொடுக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஆனால் ஒரு 50 தடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே ஆகாது, நான் பட்டுன்னு எழுந்திருப்பேன், எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எதுவும் சாப்பிட வேண்டாம், நான் சும்மாவே ரத்தம் கொடுப்பேன் சொன்னேன். அதுவுமே ரொம்ப தவறான விஷயம். ஸோ ரத்த தானம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு இருக்கணும், நல்லா தூங்கி இருக்கணும். ரத்த தானம் கொடுத்துட்ட பிறகு உடனே எழுந்திருக்கக்கூடாது. பட்டுன்னு கொஞ்ச நேரம் நாங்கள் சொல்கிறத கேட்டு கம்முன்னு நீங்கள் படுத்துருக்கலாம். நாங்களே உங்களை பார்த்துட்டு எழுந்திருக்க வைப்போம். எழுந்து நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் கொடுத்த பிறகு நாங்கள் ஒரு குடிக்கிறது உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறோம், இல்லை பால் கொடுக்குறோம், சில சமயங்களில் முட்டை கொடுக்குறாங்க, சிலவங்க வந்து கடலை கொடுப்பாங்க, அது பிளட் பேங்க்கை பொறுத்தது. எங்கள் பிளட் பேங்க்கில் நாங்கள் பால் கொடுக்குறோம், ஒரு வாழைப்பழம் கொடுக்குறோம், ஒரு ப்ரெட்டு கொடுக்குறோம். அப்படி சொல்லும் போது அங்கே உங்களை இட்டுட்டு போய் உட்கார வைக்கிறோம். ஸோ நீங்கள் கையை பட்டுன்னு திறந்துடுறீங்க, பட்டுன்னு திறக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ரத்தம் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துல வந்து ரத்தம் லீக் ஆகிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ரத்தத்தை கையை மூடிட்டு கொஞ்சம் மேலே அப்படி தூக்கி பிடிக்கணும். அது நிறைய பேர் பண்ணுறதில்ல, அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் நான். ரத்தம் கொடுத்துன்னா நிறைய தடவை கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேஷுவலாக ஆகிடுறாங்க, கையை எப்படி வச்சுட்டு இருக்காங்க, அந்த கையால் வேலை செய்கிறாங்க, பாட்டில் எடுக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி எடுத்து பிடிக்கிறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது, ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பாக கையை மூடி வச்சுருக்கணும், கொஞ்ச நேரம் தூக்கி இருக்கணும். அடுத்தது திறந்து பார்க்குறாங்க, அதை என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. அந்த திறந்து பார்த்து அந்த இடத்த தடவி பார்க்குறாங்க. அது ரொம்ப தவறான பழக்கம். நான் நிறைய பேர்கிட்ட நான் பர்சனலாக சொல்லுவேன், சார் திறந்து பார்க்காதீங்க, இப்போ தாங்க ரத்தம் கொடுத்துருங்க, கை வைக்காதீங்க. நம்ம கையில் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே கிருமிகள் இருக்குது இல்லைங்களா, அந்த கிருமிகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்த மூடி தான் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம் எல்லா பிளட் பேங்க்லையும், நாங்கள் மட்டும் கிடையாது, ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்கள். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திறக்கக்கூடாது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அடுத்தது நீங்கள் பிளாஸ்டர் ஒட்டுவோம், அந்த பிளாஸ்டரை மினிமம் 1/2 hour to 1 hour ரிமூவ் பண்ணக்கூடாது. 1/2 hour to 1 hour ரிமூவ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடுத்தது ட்ராவல், பைக் வச்சுட்டு வராங்க, அதுவும் தனியாக வராங்க நிறையா பேர். ஸோ அது ரொம்ப தவறான பழக்கம். ரத்த தானம் கொடுத்துட்டு ஹை ஸ்பீடில் பைக்கில் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அது செய்யவே கூடாது. ட்ராவல் அன்றைக்கி தனியாக பண்ணாதீங்க, ட்ராவலே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நெடுதூர பயணம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆனால் சிறு தூர பயணம், என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது ரத்த தானம் கொடுக்குறீங்க, ஒரு நல்ல விஷயம். உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்க, கூட உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவரும் பார்ப்பார்,
ஒரு ஃபோட்டோ எடுப்பார். அது மூலிமா அவருக்கும் தெரியும், அவர் ஒரு குரூப்பில் போடுவார். ஸோ ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்க, அவர் கூட நீங்கள் வீட்டுக்கு போங்க, தாராளமாக செய்யுங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு கண்டிப்பாக யாரும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் கூட்டிட்டு தான் வரணும். அப்படி கூப்பிட்டு வந்தால் நன்மை உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும் இமீடியட்டாக. அதனால தான் என்ன சொன்னேன், ஜூஸு, பால், பழம் சொல்கிறேன். ஏன் தரோம் அதை இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு? அதுவும் சாப்பிட நிறைய பேர் தயக்கம் காட்டுறாங்க. ஸோ ஹைஜீனிக்கான முறையில் தான் அது வந்து நாங்கள் தந்துட்டுருக்கோம். எல்லா பிளட் பேங்க்லையும் ஹைஜீனிக்கான முறையில் தருவோம். அது டவுட் படாமல் கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். வீட்டுக்கு போய் நிறைய தண்ணி ஆகாரம், ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஆகாரம். அன்றைக்கி நிறைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ நிறைய தண்ணி குடிங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய திங்ஸ் என்னென்னா எக்ஸசைஸ், ஓகே, லைக் ஹெவி வெயிட் லிஃப்டிங். நான் நடக்கிறேன் சார், நான் டெய்லி வந்து பீச்சில் ஈவினிங் வாக்கிங் போகிறத தான் நான் கொடுத்தேன், நான் லைட்டாக வாக்கிங் போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் சார், போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஹெவியான எக்ஸசைஸ் செய்கிறாங்க இல்லைங்களா, லைக் செஸ்ட்டு செய்கிறோம், இல்லை நான் வந்து ஒரு டம்பிள்ஸில் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக செய்கிறேன்னா அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அன்றைக்கி. ப்ளஸ்ஸு நெடுதூர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள். அடுத்தது அதிகமான தண்ணி ஆகாரம் இருக்கிற பொருள்லாம் நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 350 ml கொடுத்துருக்கீங்க, அது உங்கள் நீர் சத்தையும் வந்து கொஞ்சம் இதுவாகும். அதனால் அந்த நீர் சத்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலையும் இருக்க முடியும் அன்னைய நாளில். அந்த ரத்தம் கொடுக்குற அந்த நாளில் இதெல்லாம் பண்ணணும். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி தாங்க. இப்போ ரத்தம் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் உருவாகும், அதை தடுக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம்? இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கிருமினால் பரவக்கூடிய நோய்கள் பார்க்கலாம், மரபணுக்களால் பரவ நோய்கள் பார்க்கலாம், ப்ளஸ் ஊட்டச்சத்து கம்மியில் பல நோய்கள்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருமிகளால் பரவக்கூடிய நோய்கள், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்ககிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது சார், பிளட் டொனேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வாங்க எடுத்தோடனே பிளட் டொனேட் பண்ண அனுமதிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்து தான் எங்கள் ப்ரையாரிட்டி, உங்களுடைய ஆரோக்கியம் தான் எங்களுடைய முதல் முன்னுரிமை, அதுதான். ஸோ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங், 1-to-1 கவுன்சிலிங் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்றத கேட்குறோம். ஒரு கவுன்சிலிங், சின்னதாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்கள வந்து தேடுறோம், அவங்களுக்கு எதாவது பயம் இருந்தால் அதை வந்து அவங்களுக்கு போக்கிட்டு அவங்களுக்கு இதை விளக்குறோம். அந்த சமயங்களில் ரத்தத்து மூலயமா பரவக்கூடிய நோய்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம். என்னென்ன நோய்கள் ரத்தம் மூலயமா பரவுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஐவின்ற நோய் எல்லாருக்குமே தெரியும். ஹெச்ஐவின்ற நோய், மலேரியா, சிஃபிலிஸ், ஹெப்படைட்டிஸ் பிசி அப்படின்ற ரத்தம் மூலயமா பரவக்கூடிய நோய்களை பற்றி சொல்லி, உங்கள் ரத்தம் டெஸ்ட்டுக்காக எடுக்கப்படும். அதை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நாங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு திரும்பி கால் பண்ணி சொல்லுவோம், அதுக்கு சம்மந்தமா அப்படின்ற கேள்வியை கேட்டு உங்ககிட்ட வந்து சைன் வாங்குகிறோம். அது நீங்கள் கண்டிப்பாக உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா ரத்த தானம் வரவங்க அவசரமாக வராங்க, அவசரமாக வந்துட்டு என்னுடைய பையனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதை கவனிக்கிறதே இல்லை, அதை கவனம் கொள்வது இல்லை. அதனால் தெளிவாக நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம், ஏன் உங்கள் நன்மைக்காக தான் டெஸ்ட் பண்ணுறோம். அது நாளைக்கு உங்களுக்கு தான் அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நோய்கள் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கண்டுபிடிக்கவும் உதவியாகும். அடுத்தது மரபணு நோய்கள் பற்றி சொல்லியிருந்தோம். மரபணு நோய்கள் மல்டிபிள் மைலோமா, இந்த எலும்பு மஜையை பற்றி சொல்லியிருந்தீங்களா, அதுலேருந்து அதிகமான ரத்தம் உற்பத்தி ஆகும், மல்டிபிள் மைலோமா. அப்புறம் ரத்தம் உறையிற தன்மை, பிளேட்லெட் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் பிளேட்லெட் தேவைப்படும்னு சொல்லிட்டு அது உறையிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதோட நோய்கள் ஹீமோஃபிலியா அப்படின்ற நோய், ரத்தம் வந்து உறையாது, பட்டுன்னு ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும். சிக்கிள் செல் அனிமியா, அதே மாதிரி ரத்தம் லைக் அந்த ஷேப்புன்னு சொல்லுவாங்க, சிக்கிள்னு சொல்லுவோம். சிக்கிள்னால் அறுக்கிற அருவா மாதிரி இருக்கும், அந்த ஷேப்பில் மாறிடும். ஸோ அதோட ரத்தத்தோடைய வேலையை அது செய்யாது. ரத்தத்தோடைய வேலை என்ன சொல்லியிருந்தேன் நான், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குது, அதாவது நல்ல ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குது, அதால் சேர்க்க முடியாது, சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மரபணுக்கள் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். அடுத்தது பாலிசைத்தீமியா, அதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரத்தம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. ஹீமோகுளோபின் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 சொல்லியிருந்தீங்களா, அதுலேருந்து ஒரு 15-16 இருக்கலாம். 16க்கு மேலெலாம் போயிடுச்சுன்னா ரொம்ப ரத்தம் அடர்ந்துட்டாலும் அதோட என்ன பண்ண முடியாது, ரத்தத்தால் சரியாக நவுற முடியாது, ரத்தத்தால் அது ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஸோ ரத்தத்தோடைய வேலையை அது செய்ய முடியாது, எல்லா ஆர்கனுக்கும் பாயாது ரத்தம் சரியாக. ஸோ இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ரத்த தானம் பண்ணாலே போதுங்க, அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரத்த தானம் பண்ணி ரெகுலராக நீங்கள் 3 months ஒன்ஸ் மேலாக இருந்தீங்கனாலோ, ஃபீமேலாக இருந்தாலும் 4 months ஒன்ஸ் நீங்கள் ரத்த தானம் பண்ண மூலிமா அந்த நோயே தடுக்கலாம். ஸ்மோக்கிங்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு. இதில் தான் ரத்தத்தால் பரவக்கூடிய நோய்கள். ஓகே டாக்டர், நல்லா ப்ரீஃபாக சொன்னீங்க. என்னுடைய அடுத்த கேள்வியும் கேட்டுறேன். இப்போ ஒருத்தர் வந்து ரத்த தானம் செஞ்சுட்டாரு,
இப்போ தானம் செஞ்ச ரத்தத்தை எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடணும், இல்லை தானம் செஞ்ச ரத்தத்தை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம், அந்த வழிமுறைகளை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. தானம் பண்ண ரத்தம் இப்போது மறுபடியும் அதே தான், ரத்தம் 3 பங்காக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஆர்பிசிஸ், ஹோல் பிளட், ஓகே, லைக் பிஆர்பிசின்னு சொல்லுவோம். அதை பிஆர்பிசி 35 42 நாள் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம். அது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது எங்ககிட்ட. அது 4 டிகிரி மெயின்டெனன்ஸில் இருக்கும், 4 to 6 டிகிரிஸில் டெம்பரேச்சரில் இருக்கும். அது எத்தனை நாள் சேமிக்கிறோம் சார்? 42 நாள் சேமித்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஒருத்தருக்கு நான் வந்து ரத்த தானம் கொடுத்தா என்னுடைய ரத்தம் 42 நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 42 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணுமா இல்லை? 42 நாளுக்குள்ளே கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும். ஓகே. இப்போ ஜிப்மர் மாதிரியான பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரத்துலேயே எங்களுக்கு ரத்த பற்றாக்குறை ஏற்படுது. ஓகே. ஸோ ஒரு வாரத்துலேயே நீங்கள் கொடுக்குற ரத்தம் யூஸ் ஆகிடும். ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஜிப்மர் மாதிரியான ஹாஸ்பிட்டல்கள் தேவைக்கு இருக்கிற இப்போ ஜிஹெச்லாம் போனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் எடுப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஜிஹெச்னு மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் லைக் பிம்ஸு, ஸ்லிம்ஸு நீங்கள் போயிருப்பீங்க, அவங்களுக்கு தேவைப்படலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த சந்தேகம் கண்டிப்பாக வேண்டாம் அவங்களுக்கு. உங்கள் ரத்தம் சரியான இடத்துல தான் போய் சேரும், சரியான நபர்களுக்கு போய் சேரும். ப்ளஸ் அடுத்தது அது பிளேட்லெட் சொல்லியிருந்தீங்களா, அப்புறம் பிளாஸ்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். பிளேட்லெட்டு, பிளாஸ்மா, எஃப்எஃப்பி. பிளேட்லெட் பார்த்திங்கன்னா நார்மல் 26 டிகிரி சென்டிகிரேடில் 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எஃப்எஃப்பி பிளாஸ்மா அது பார்த்திங்கன்னா -80 to -24 அப்படின்னு சொல்லுவோம். -18 டிகிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் 1 வருஷம் சேமித்து வைக்கலாம். உங்களுக்கு அந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணிடணும். ஏன் அந்த ரத்தம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம்? ரத்தம் உரையறதுக்காக சொல்லியிருந்தீங்களா. ரத்தம் யார் யாருக்கெல்லாம் உயராது, இந்த ஹீமோஃபிலியான்ற மாதிரி நோய் சொல்லியிருந்தீங்களா, அவங்களுக்கு ஃபேக்டரும் ப்ளஸ் இதுவும் கொடுக்குறோம். ப்ளஸ்ஸு இப்போது பிரசவத்தில் வந்து ரத்தப்போக்கு அதிகமாக போகுது இல்லைங்களா, அவங்களுக்கும் கொடுப்போம். அது மூலிமா அவங்க அந்த நிலையிலேருந்து மாறி நல்ல நிலைமைக்கு வராங்க. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி கேட்டுறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ரத்த தானம் செய்யணும்னு ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். ரத்த தானம் எங்கெல்லாம் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரத்த வங்கிகள் நிறையவே இருக்குது. ஜிப்மர், ஐஜிஎம்சி, அப்புறம் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனங்கள். இப்போ பிம்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்களா, பிம்ஸு, மகாத்மா காந்தி, அதெல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் ரத்த வங்கிகள், அவங்களும் கொடுக்கலாம். ரத்த தான முகாம்கள். ஓகே. ரத்த தான முகாம்கள் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா நாங்களே ஒரு கேம்ப் மாதிரி, அதாவது முகாம் மாதிரி செட்டப் பண்ணுவோம் எக்யூப்மெண்ட் வச்சு. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ரத்த கோஷ், அது வெப்சைட், ஆன்லைன் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஆன்லைன் வெப்சைட். அதில் எங்கெங்கே இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே ரத்த தானம் நடக்குது அப்படின்றத ரத்த கோஷ் போர்ட்டலில் போட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த நாளில் ரத்த தானம், இங்கே ரத்த தான முகாம்லாம் இங்கெங்கே நடக்குது அப்படின்றத டிஸ்பிளேயில் காட்டும். அங்கே போய் நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் பர்த்டே இருக்குது, எப்போல்லாம் ரத்த தானம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட சிறந்த நாளுக்கு ரத்த தானம் பண்ணுறாங்க ஒருத்தவங்களும். அப்போ உங்கள் பர்த்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அந்த மாதிரி நீங்கள் போய் தாராளமாக கொடுக்கலாம். ஜிப்மர் எங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் ஜிப்மர் இருக்குது, ஐஜிஎம்சி இருக்குது, ஜிஹெச் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் அப்ரோச் பண்ணி நேராக போய் கொடுக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு எதனா ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்கா? இந்த டைமிங்கில் தான் வரணும், இல்லை இந்த டைமில் வரக்கூடாது எதாவது இருக்கா? டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு எந்த டைமிங் இல்லைங்க. ஓகே. ஸோ ரொட்டீன் டைமிங் எல்லா பிளட் பேங்க்லையும் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பிளட் பேங்க்லேயும். இப்போ எங்கள் ஜிப்மரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 4:30 வரைக்கும் எங்கள் டைமிங் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் பிளட் கொடுக்கணும், ஒரு பாம்பே பிளட் குரூப், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரேர் பிளட் குரூப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுக்குலாம் எந்த டைமும் கிடையாது சார். பாம்பே பிளட் குரூப் இருந்தால் நைட்டு அவங்கள அதான் ஒரே வழி அவங்கள காப்பாற்றுறது. அந்த பிளட் குரூப் இருக்கிறவர் வந்தால் அவர்கிட்ட வந்து ரத்தம் எடுத்து காப்பாற்றணும். நைட்டு வந்தால் கூட 24/7 டாக்டர் இருப்பாங்க. நாங்களே எடுத்து நாங்களே அன்றைக்கே டெஸ்ட் பண்ணி அப்போயே பிளட்டை நாங்கள் ஏற்றுறோம். எமர்ஜென்சியாக அதை செய்வோம் நாங்கள். ப்ளஸ்ஸு சில ரத்த வங்கிகள் 24 மணி நேரமும் இயங்கும். சில பகுதிகள் அப்போலோ மாதிரியான ஹாஸ்பிட்டல்களில் 24/7 ரத்த வங்கிகள் இருக்கும். மோஸ்ட் காமன்லி காலையில் ரத்தம் கொடுக்கறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, காலையில் சாப்பிட்டுருப்பீங்க, நைட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க. மதியம் சாப்பிட்டுட்டு சோறோடு கொடுக்கறது பதிலாக காலங்காத்தால் நீங்கள் வந்து ஒரு 9 to 12 4 o'clock வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது, அட்வைசபிள் அது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு நம்ம சொசைட்டியில் எந்த அளவில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரத்த தானம் அதிகரிக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு நல்லாவே இருக்குது. எந்தெந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் ரொம்ப நல்லா இருக்குது. அதே வில்லேஜில் லெவல்னு கேட்டிங்கன்னா இன்னுமே அந்த பயம் இருக்குது. ரத்த தானம் பற்றி விழிப்புணர்வு கரெக்டான ஒரு வில்லேஜ் கடைக்கோடி வில்லேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் சேருதான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான் சொல்லுவேன் நான். சிட்டியில் எல்லாருக்கும் ரத்த தானம் பற்றி விழிப்புணர்வு நிறையவே இருக்குது.
லைக் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இல்லை அதில் நிறையவே நாங்கள் போடுறாங்க, ரத்தம் பண்ணுறோன்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணுறாங்க. ஒரு ரேலியாக இருக்கட்டும் இல்லை ஒரு காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸில் அதிகமாகவே நடக்குது. ஸோ நடிகர்கள் வந்து சூர்யா மாதிரியான நடிகர்கள், ஸ்பெசிஃபிக்காக யாரையும் நான் மென்ஷன் பண்ணேன், நடிகர்களும் வந்து நிறையாவே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அது போய் சேருது. ஆனால் அந்த பயம் காரணமாக இந்த கிராமப்புறங்களில் இன்னுமே ஒரு தேக்க நிலை இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது நேஷ்னல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனாக நேக்கோவாக இருக்கட்டும், அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான விழிப்புணர்வுகளை பொதுமக்களான நீங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். கிராமத்து மக்களும் இங்கே வந்து பிளட் டொனேஷன் பண்ணணும், அவங்களுக்கும் பிளட் டொனேஷன்னா என்னன்னு தெரியணும், என்னென்ன வழிகள் இருக்குது. எஸ்டிபி பற்றி ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கு. தட்டணுக்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு இரத்த தான வழின்றதை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் ரத்த தானம் அதிகமாக செய்கிற நாடு எது? நம்ம இந்தியா ரத்த தானம் செய்கிறதுல எந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரான்ஸ் முதலிய நாடுகளில் 100% வாலண்டரி. ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் 100% வாலண்டரி டொனேஷன்லேயே இருக்காங்க. வாலண்டரி டொனேஷன் டைப் ஆஃப் டொனேஷனாக வாலண்டரி லைக் ப்ரொஃபஷனல் டொனேஷன் சொல்லுவோம். அது வந்து தடுக்கப்பட்டது. ரத்தம் விற்கப்படுவதில்லை, அது பேன் செய்யப்படுது இந்தியாவில். எப்போயோ பேன் செஞ்சுட்டாங்க ரத்தம். இப்போ வாலண்டரியாக நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் போய் ரத்தம் கொடுக்கலாம். நான் வந்து லைக் அந்த நபருடைய பிள்ளையோ அந்த நபர் எனக்கு சித்தப்பாவோ அந்த மாதிரி இருந்தால் நான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டோனார்னு சொல்லுவோம், அவருக்காக நான் வந்து கொடுக்குறேன். வாலண்டரி டோனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த பர்டிகுலர் நபர் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அவருக்காக தன்னாரமாக வந்து கொடுக்குறேன். என் ரத்தம் வந்து அவருக்காக கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 100% அச்சீவ் பண்ண நாடு ஜெர்மனி. இன்னுமே ரீப்ளேஸ்மெண்ட் டோனர்ஸ் தான் வந்து இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா லெவலில் 14 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ரத்தம் தேவைகள் இருக்குது. 14 மில்லியன் யூனிட்ஸ். ஆனால் இந்த நிலையில் 11 to 12 மில்லியன் யூனிட்ஸ் தான் நம்மளால் கலெக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 to 2 மில்லியன் யூனிட்ஸ் நம்மளுக்கு டிஃபிஷியன்சி இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியா மாதிரியான நாடுகளில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். நம்ம நினச்சா ஜஸ்ட்டு ஒரு மாநிலம் மட்டும் நினச்சாலே இந்தியாவோட ரத்த தேவையில முழுசாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். 13 மில்லியன் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதோட விழிப்புணர்வு இல்லாத காரணம், கிராமப்புறங்களில் தயக்கம்ன்றத காரணம், எனக்கு எதாவது ஆயிடுமோன்ற பயம், ப்ளஸ் நான் ஏன் முன் வரணுன்ற தயக்கம், அது எல்லாமே தான் நம்மளை வந்து பின்னோக்கி ரத்த தானத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையில் நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம முன் வரணும். அதில் இருக்கிற நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் நம்ம முன் வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட இம்ப்ரூவ் ஆகலாம். ஓகே டாக்டர். இப்போ டாக்டர் நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு வந்துட்டோம். நிகழ்ச்சியோடைய நிறைவாக என்ன கேள்வினா, நாளைக்கு உலக ரத்த தான தினம். ஸோ நம்ம நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற அட்வைஸ் இல்லைனா உங்களுடைய வேண்டுகோள் என்னது அப்படின்னு சொல்லிவிடுங்க ரத்த தானத்தை பற்றி. ரத்த தானம் தினத்தை எல்லாருமே நம்ம வந்து அனுசரிக்கணும். ரத்தம் கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றணும். ரத்த தானம் கொடுக்கறது மூலியமாக தான் ஒரு நாட்டை வந்து நம்ம கட்டமைக்க முடியும், ஒரு நாட்டை வந்து ஒரு முன்னேற்றக்குரிய நாடாக மாற்ற முடியும். அப்போ தான் நம்மளோட மைண்ட் செட் மாறும். ஸோ பொதுமக்களுக்கு என்னுடைய கோரிக்கை, தயங்காமல் எந்தவித பயமும் இல்லாமல் தாராளமாக சாதாரணமாக ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக நீ கொடுக்க வேண்டியது தான் இது வந்து நீங்கள் இன்னொருத்தவங்கிட்ட சொல்லணும். நான் சொல்லாமல் பொதுமக்களாகிய நீங்கள் நாளைக்கு வந்து இன்றைக்கி ரத்த தான தினம், நான் ஒரு டோனார் அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதுதான் இந்த ரத்த தான தினத்தோடைய முழுமையடைஞ்சதான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்கும். இந்த வாய்ப்பளிச்ச பொதுமக்களுக்கும் ஆர்ஜே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரத்த தானம் பற்றிய எங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி டாக்டர். நன்றி சார். நேயர்கள் இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு உலக ரத்த தான தினம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள் கேட்டீர்கள். சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.